ஹலோ ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்க சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா ராமூர்த்தி இருக்கேன். தாம்பரம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கும். மழையெல்லாம் எப்படிமா இருக்கீங்க? மழையெல்லாம் மழை எல்லாம் அப்படியே இருக்கு சார், இன்னும் ஓயல. ஆஹா, உங்களுக்கு இன்னும் ஓயலையா? இல்ல சார். எங்களுக்கு இப்பதான் விட்டுருக்கு. 3 நாளா உசுறு எடுத்துட்டு 3 நாள் அப்பா விட்டுதுடான்னு. மழையும் இல்ல, காத்தும் இல்ல, இப்பதான் வெளுத்து இருக்கு. அப்புறமா சொல்லுங்க சார். தம்பி ராகவன், சீனிவாச ராகவன் தம்பி பேரு, திருச்சி. 2 பாட்டிலுக்கு ஆர்டர் போட சொல்லிருக்கேன். இந்நேரம் போட்டிருக்காரா தெரியல. இப்போ பேசி ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது நான் பேசி. பேசினாரு ஒருத்தவரு. அப்ப தம்பி அவருதான் போட்டாரு. அப்ப தம்பி தான் இருக்கு. பேசுன்னு தான் சொன்னேன். அவர் இருப்பாரு, பாய் இருப்பாரு, இல்லைன்னா மிஸ்ஸஸ் இருப்பாங்க. பேசிட்டாங்க, ஜிபே பண்ணிட்டாங்க. இன்னும் அட்ரஸ் வரல. வந்துட்டா இன்னைக்கு போட்டுருவோம். ஓகே, அனுப்புங்க. பெரிய குரூப். இப்ப எங்க குரூப் ரொம்ப பெரிய குரூப். நான் தான் மெட்ராஸ்ல இருக்கேன். அவங்க பாக்கி எல்லாம் கும்பல் முக்காவாசி திருச்சியில இருக்காங்க. சரி, அதான் நான் சாப்பிட்டு பாக்குறேன்டா. ஒரு மாசம் சாப்பிடுறேன், எனக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. ரியலா எனக்கு இன்னும் ஹார்ட்னுடைய இதுக்கு இன்னும் நான் ஸ்டெப் பார்த்தாதான் தெரியும். நம்ம இன்னும் ஒரு ஜென்ரலா எனக்கு ஒண்ணும் தெரியல, நல்லாதான் இருக்கேன். டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா தான் தெரியும். எத்தனை பாட்டில் முடிச்சிருக்கீங்க இப்ப நீங்க? இது வரைக்கும் 4வது பாட்டில், 5வது பாட்டில். இன்னொரு 5 முடிச்சிட்டு ஒரு லிக்விட் பெர்ஃபெக்ட் ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை எடுத்து பாருங்க. நார்மல்ல வந்துடும். அதான் அப்பதான் இன்னைக்குதான் பேசினேன். எனக்கு ரொம்ப தெரிஞ்சு சுகர் இன்க்ரீஸ் ஆகல. மாத்திரை தான் சாப்பிடுறேன், இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடுறேன். இருந்தாலும் 130ல இருக்கும் எனக்கு. 140 130 அப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப 90ல இருந்து 105க்குள்ளதான் இருக்குது. சுகர் இன்க்ரீஸ் ஆகல. என்ன பண்ணாலும் இத்தனைக்கும் நான் ஸ்வீட்டும் சாப்பிடுறேன். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெர்பல் நம்ம குடிச்சுக்கிட்டு செக் பண்ணும் போது அதிகமா காட்டும். அது சுகரே கிடையாது, அது குளுக்கோஸ். ஃப்ரூக்டோஸ். நான் அதான் சொன்னேன். நான் இங்கிலீஷ் மெடிசன்ல ரொம்ப டெப்தாவே போயிருக்கேன். ரியலா ரொம்ப டெப்தாலாம் போயிருக்கேன். டாக்டர்ஸுங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்கேன் நானு. அன்பார்ச்சுனேட்டா எனக்கு இப்படி ஒண்ணு வரும்னு நான் நினைச்சேன். இல்ல, நான் பயப்படல. நான் டெஃபினட்டா பயப்படல அதுக்கெல்லாம். என் டாக்டருங்களெல்லாம் நீங்க எல்லாம் டாக்டரானெல்லாம் கேட்டிருக்கேன் நானு. யாரும் சாதாரண டாக்டர் இல்ல, எல்லாம் ஜெயலலிதாவுக்கு பார்த்த டாக்டர்ஸ், ஜெயலலிதாவுக்கு பார்த்த டாக்டர்ஸ். ஆனா என் ரிலேஷனே மொத்தமும் டாக்டர்ஸ், எல்லாம் அதனால எல்லாத்தோடயும் சண்டை எல்லாம் போட்டுருங்க. நீங்க எல்லாம் 5 வருஷம் படிச்சிட்டீங்கன்னா டாக்டர் ஆயிடுவீங்களா? நல்லா. ஆனா ரியலா அவங்களுடைய மெடிசன் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஸ்ட்ரோக் ஆகி இனிமே வராதுன்னு சொன்னவரு இந்தியாவிலேயே நரம்புக்கான ஒரு அத்தாட்சி உள்ள ஒரு டாக்டர், நம்பர் 1 டாக்டர். அவருக்கு இன்னைக்கும் அப்பாயின்மெண்ட்னா 2 மாசம். அவர் தான் பார்த்தாரு. வரவே வராதுன்னாரு. அவரே இப்ப வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. எப்படிங்க ஆச்சரியமா இருக்குன்னு. அப்போ இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கு சார், நீங்க அதை பத்தி எல்லாம் தெரியாம ஆளுங்களை கொல்றீங்க சார், எத்தனை குடும்பத்தை குட்டி சோறு பண்றீங்க அப்படின்னா. ஒரு 6 மாசம் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே இப்ப அவங்க நார்மலுக்கு வந்துட்டாங்க. இந்த பிபி சுகர் கொல்லுது அவங்கள. என்னன்னாலும் மாத்திரை தான் சொல்லி விடுங்க சார், பேஷண்ட் எல்லாம் சொல்லி விடுங்க. அதான் இப்ப அவனே ஸ்டெப் எடுத்துருவான். நான் என்னுடையதை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ செய்யணும். அது வரைக்கும் அவசரப்படாத. ஏன்னா எனக்கே தெரியாது. யதார்த்தமா ஒரு ஃப்ரெண்டு ஒரு இடத்துல நான் பார்த்தப்ப சொன்னதான் நான் எடுத்தேன். நிஜமா எனக்கு கேக்குமான்னு தெரியாம தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா பாய் கிட்டையும் உங்க மிஸ்ஸஸ் கிட்டையும் பேசினேன் நானு. அதுல இருக்கிற இன்கிரீடியன்ட் ஒண்ணு தப்பே கிடையாது. ஹெர்பல் அதுல இருக்கிறது ஆயுர்வேதிக்லயும் மேட்ச் ஆகுது.
அதனால சார் எடுத்து பார்க்கலாமேன்னு ஒரு தைரியத்துலதான் எடுத்தேன் ராகவன். எனக்கு என்னென்னலாம் கியூர் ஆயிருக்குன்னாம எனக்கு முதுகுல கொஞ்சம் அது என்ன சொல்லுவீங்க கிட்னில சிஸ்ட்ன்னு சொன்னான்னு. அது இப்ப இல்ல, அது ஒரு ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி இருந்திருக்கு, ஒரு 10-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. அதெல்லாம் படுத்தோம்னா போய் பெட்ல படுத்தா இடுப்பெல்லாம் வலி இருக்கும் கொஞ்ச நேரம், திரும்பி படுத்தாலும் வலிக்கும். அதெல்லாம் காணா போயிடுச்சு, காணா போயிடுச்சு, அது சுத்தமா காணா போயிடுச்சு. ரெண்டாவது என்னன்னா ஆண்களுக்கு மட்டும் இருக்கிற ப்ராப்ளம் பிராஸ்டேட்னு சொல்லுங்க. யூரின் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பிரச்சனை இப்ப எனக்கு ஒரு 2 வருஷமா எப்பயோ ஒரு குளிர்காலத்துல இருந்தது, ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும், அப்புறம் இருக்கவே இருக்காது. இதுக்கு டாக்டர் கிட்ட போனப்போ இப்ப சரியா இப்ப ஒண்ணும் இல்ல விட்டுருங்க அப்படின்ட்டாரு. ஒன்னு டேப்லெட் வேண்டாம். ஆனா இப்ப யூஎஸ்ல ஹார்ட் அட்டாக் வந்த உடனே எனக்கு வந்துருச்சு. ஆனா இங்க குளிர் ஜாஸ்தி, ஐஸ். சோ எதனாலன்னு தெரியாம சரி நான் இங்க மாத்திரை வாங்கினேன், அங்க ஒரு வாரம் சாப்பிட்டேன், இங்க வந்தாச்சு. அப்புறம் இங்க வந்த அப்புறமும் எனக்கு அது போகல. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஒரு வலி இருந்தது அடி வயிறெல்லாம். ஐயோ என்ன யூரினுக்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்குன்னா அப்புறம் அந்த ஆல்பா பிளாக்கர்னு அதை சொல்லுவோம். அந்த ஆல்பா பிளாக்கர் தான் எடுத்துக்கிட்டேன் நானு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த டேப்லெட் எடுத்தேன், ஒரு 10 டேப்லெட் எடுத்திருப்பேன். அப்புறம் தான் உங்கள்ட்ட சாப்பிட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பார்த்தோம்னா சுத்தமா சிம்டமே கிடையாது, சுத்தமா சிம்டம்ங்கிறதே கிடையாது. அந்த மாத்திரை எல்லாம் நிறுத்தி 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ கரெக்டா போகுதுங்களா யூரின்லாம்? ஒரு சிம்டமும் இல்ல, ஒரு பிரச்சனையும். எனக்கு இது பெரிய ஆச்சரியம். அது இது என்னடா இது எது கேக்குதுன்னே தெரியலையே. இறைவன் போதுமானவன் சார், நம்ம கையில தம்பிகிட்ட அதான் சொன்னேன், இது எதை கேக்குதுன்னு தெரியல ராவா. அவனை ராவன் தான் கூப்பிடுவேன், சீனிவாஸ் ராவன் கூட மாட்டேன். ரியலாவே இது கேக்குது ராவன், அதனால நீ வாங்க அப்படின்னு. இத வாங்கி சாப்பிட்டு டெஃபினட்டா செரிமான பிரச்சனைங்கிறதும் கிடையாது, எதை சாப்பிட்டாலும் சரிக்குது. அதனால இத கண்டிப்பா நீ சேர்த்துக்கோ உடம்புக்கு அப்படின்னு. அவனுக்கும் சுகர் இருக்கு, சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு, பிபி இருக்கு, பெரிய குரூப்பும் இருக்கு எங்களோட. அதனால இது ஆரம்பிக்கட்டும், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பத்திரம், கொசு காலம், அதனால கொஞ்சம் குழந்தைங்களை எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க பார்த்தாலும் டிங்கு வருது, இங்க எல்லாம் டிங்கு எங்க பார்த்தாலும். இந்த மழை வேற பெஞ்சிச்சு, என்னென்ன கூத்தடிக்க போறான்னு தெரியல. வாங்க இந்த பக்கம் வந்தீங்க, நீங்க சென்னைக்கு வந்தீங்க 2 பேருன்னா கண்டிப்பா தாம்பரம். கண்டிப்பா சார், நிறைய பேஷண்ட்டுங்க எங்களுக்கு எங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு வேளை எங்க வீட்டுல சாப்பிட்டு போங்க, பெரிய சந்தோஷமா இருக்கும். இருக்கட்டும் சார், சொன்னதே போதும் சார், ரொம்ப சந்தோஷம். வந்தாது எங்களுக்கு ப்ரே பண்ணுங்க இன்ஷால்லா, எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. நிச்சயமா நிச்சயமா. நான் அந்த வெப்சைட் இதெல்லாம் சொன்னேன், அது ஒரு வேளை பாப்பாக்கு சாரி உங்க வீட்டுக்காரருக்கு அப்படி என்னடா பண்றது எங்க போறதுங்கிற ஏதாவது எண்ணம் இருந்ததுன்னா தம்பி ராவங்க கிட்ட பேச சொல்லுங்க. அவங்க எல்லாம் இதுல பயங்கர எக்ஸ்பர்ட். அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா பிரிண்டிங் டெக்னாலஜி இதெல்லாம் திருச்சியில ரொம்ப ஃபேமஸ் அவங்க. அதனால தம்பிகிட்ட எனக்கு இது மாதிரி ஒண்ணு வேணுங்க அப்படின்னா 5 நிமிஷத்துல பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரொமோஷனுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னா அருமையா பண்ணி கொடுத்துருவாங்க. அவர் செய்யறதுதான் அப்படின்னு சொன்னாருன்னா அப்ப நான் தம்பிகிட்ட நானே பேசுறேன். பண்ணி கொடுறாவன். ஒரு டெத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், முடிஞ்சிட்டு நாங்க உங்களை மறுபடியும் அத பேசுங்க, தம்பிகிட்டே பேசுங்க. இது மாதிரி அண்ணன் சொன்னாருன்னு சொன்னாலே போதும், பேர சொன்னீங்கனாலே போதும். ராமூர்த்தி இன்ஜினியர் சொன்னாருனாலே போதும். அதையும் மிஞ்சி நான் பேசணும்னாலும் தம்பிகிட்ட நான் பேசுறேன். கண்டிப்பா சார், ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நான் வேற மாதிரி கூட சொல்றேன், நான் மொத்தமா நம்ம இவ்வளவு இல்லடா அத நீ கொஞ்சம் ஒரு 3 மாசத்துல வாங்கிக்கோ, இல்ல மருந்தா வாங்கிக்கோன்னு கூட நான் சொல்றேன். அதை நான் எப்படி செய்ய முடியுமோ அதை நான் செய்ய சொல்றேன். ஓகே, கேட்டத சொல்லுங்க. பாய கண்டிப்பா சார், டிரைவிங்ல இருக்கறாரு அவர், நான் சொல்லிக்கிறேன். அத கேட்டத சொல்லுங்க.
பெருங்குளத்தூர் பிரிட்ஜ் இறங்குனீங்கன்னா என் வீடு. அப்படியா? ஆமா, அதனால மெட்ராஸ் பெருங்குளத்தூர்ல வர்றதா நிறைய ரிலேஷன் இருக்கிறாங்க எங்களுக்கும். அதனால ஆமா, இங்க முஸ்லீம் நிறைய நிறைய. ஆமா. பெருங்குளத்தூர் கரெக்ட். இங்க முஸ்லீமுங்க வந்து ஜாஸ்தி. ரெண்டாவது இங்க ஸ்கூலுக்கு வர்றதே முஸ்லீமுங்க நிறைய வருவாங்க. பெருங்குளத்தூர்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார். அதனால பெருங்குளத்தூர் ஏறி பிரிட்ஜ் ஏறி இறங்குனா என்னுடைய வீடு. ஓகே ஓகே. அதனால நீங்க மெட்ராஸ் வர்றதா இருந்தா கண்டிப்பா போன் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா வரோம் சார். ஓகேமா, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு கேட்டதா சொல்லுங்க, தம்பிக்கு அனுப்பிச்சிட்டு சொல்லுங்க. நான் பேசுறேன். அந்த வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணனும்னா ஒரு 10 நிமிஷத்துல கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே சார், ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேமா, ஓகே, தேங்க்யூ. வெல்கம் சார்.